இந்த வீடியோவில் காஸ்ட் அக்கௌண்டிங் யூனிட் 2 காஸ்ட் ஷீட்டில் சம் நம்பர் 20 தான் பார்க்க போகிறோம். கொஷின் பார்க்கலாம். The accounts of a machine manufacturing company disclose the following information for the 6 months ending 31st December 2018. Materials used 1,50,000, direct wages 1,20,000, percentage of factory overheads to direct wages 25%, percentage of administrative expenses to work cost 5%. Prepare the cost sheet. ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். மெட்டீரியல்ஸ் யூஸ்டு டைரக்ட் வேஜஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டைரக்ட் வேஜஸில் 25% அப்படின்னு சொல்கிறாங்க. டைரக்ட் வேஜஸ் வந்து 1,20,000 இருக்குல்ல, அதில் வந்து 25% போட்டு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட். அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒர்க் காஸ்ட்டில் 5%. ப்ரைம் காஸ்ட்டையும் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டையும் ஆட் பண்ணுறோம்ல, அப்போது நம்மளுக்கு ஒர்க் காஸ்ட் வருதா, அந்த ஒர்க் காஸ்ட்டு அதிலருந்து 5% போட்டிங்கன்னா என்ன அமௌண்ட் வருதோ அதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். இது வந்து சும்மா ஓரலாக சொல்கிறேன், ஆன்சரில் வந்து இன்னும் டீட்டெயிலாக இருக்கும். ஆன்சர் பார்க்கலாம். பர்டிகுலர்ஸ் ருப்பீஸ் 2 காலம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒர்க்கிங் நோட்ஸுக்கு ஒரு காலம், அமௌண்ட்டுக்கு ஒரு காலம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த வாட்டி சம் பார்க்கும்போது ஈஸியாக புரியும். அதுக்காக தான். மெட்டீரியல் யூஸ்டு 1,50,000, டைரக்ட் வேஜஸ் 1,20,000. மெட்டீரியல்ஸ் வேஜஸ் ஆட் பண்ணலாம், நம்மளுக்கு ப்ரைம் காஸ்ட்டு 2,70,000 வரும். இப்போது இது கூட ஆட் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் என்ன சொன்னாங்க, வேஜஸில் 25%. வேஜஸோட அமௌண்ட் என்னது 1,20,000. அதில் 25% நம்ம போட்டோன்னா 30,000 வரும். இப்போது இந்த 2,70,000 கூட 30,000 ஆட் பண்ணிங்கன்னா ஒர்க் காஸ்ட் வந்து 3,00,000 வரும். நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் ஆட் பண்ணணும். அதுக்கு கொஷினில் என்ன சொன்னாங்க, ஒர்க் காஸ்ட்டில் 5%. ஒர்க் காஸ்ட்டோட அமௌண்ட் என்னது 3,00,000 இன்ட்டு 5% போட்டால் 15,000 வரும். இதை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 3,15,000 வரும். இப்படி தான் வந்து இந்த சம் போடணும். இதே மாதிரி ஒரு சம் வந்து கொஷின் நம்பர் 17 அதில் வந்து இதே மாதிரி தான் வந்து ப்ரைம் காஸ்ட்டில் இருந்து போட்டிருப்போம் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு 21th சம் பார்ப்போம். ப்ரிப்பேர் அ காஸ்ட் ஷீட் ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ். ரா மெட்டீரியல் கன்சியூம்டு 80,000, wages 20,000, works expenses are charged at 100% of wages, office overhead is charged at 25% on work cost, and selling overhead at 10% on work cost. போன சம் மாதிரி தான் இந்த சம்மும். ஆன்சர் பார்க்கலாம். ரா மெட்டீரியல் கன்சியூம்டு 80,000, வேஜஸ் 20,000. இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு ப்ரைம் காஸ்ட் 1,00,000 வரும். இது கூட ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் ஆட் பண்ணணும். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் என்ன சொல்லியிருந்தாங்க, வேஜஸில் 100%. வேஜஸோட அமௌண்ட் எவ்வளோ 20,000 இன்ட்டு 100% போட்டால் அதே 20,000 தான் வரும். இதை நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒர்க் காஸ்ட் வந்து 1,20,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்டை ஆட் பண்ணணும். இதுக்கு வந்து கொஷினில் என்ன சொன்னாங்க, ஒர்க் காஸ்ட்டில் 25%. நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிது 1,20,000 இன்ட்டு 25% போட்டோன்னா 30,000 வரும். இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 1,50,000 வரும். இது கூட செல்லிங் ஓவர் ஹெட்டை ஆட் பண்ணணும். செல்லிங் ஓவர் ஹெட்டும் என்ன சொல்லியிருந்தாங்க, ஒர்க் காஸ்ட்டில் 10%. ஒர்க் காஸ்ட் நம்மளுக்கு 1,20,000, அதில் 10% போடும்போது 12,000. இதை ஆட் பண்ணோன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 1,62,000 வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.